இது 11வது வகுப்பு. போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? குரான் யார வழிகாட்டும், யார வெளியில தள்ளிடும் நம்ம பார்த்தோம். குரான் முத்தகீனா இருந்தா அது வழிகாட்டும்னு பார்த்தோம். முத்தகப்பீரா இருந்தா அது வெளியில தள்ளிடும் நம்ம பார்த்தோம். இப்போ முத்தகீன்லயே நிறைய லெவல் இருக்கு. நம்ம டெவலப் ஆகி பண்ணிட்டு போக 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 என்ன ஆயிடும், குரான் அதோட பொக்கிஷத்தை தந்துட்டே இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம பணி நம்ம அதிகரிக்கணும். அப்புறம் பெருமையில இருந்து நம்ம விடுபடணும்னு பார்த்தோம். பெருமை இருந்தா அந்த மனுஷனுக்கு குரான் வழியே காட்டாது, எல்லா நிலையிலயும் நம்மளுக்கு அழிவுதான் நம்ம பார்த்தோம். அப்புறம் சூரத்துல் ஹஷ்ருல முத்தகீன் ஆறதுக்கு 3 வழிகள் நம்ம பார்த்தோம். அது என்னென்ன? குரானை படிச்சா முத்தகீன் ஆயிடலாம், 2வது அல்லாஹ்வை படிச்சா முத்தகீன் ஆயிடலாம், 3வது கவனமா இருந்தா முத்தகீன் ஆயிடலாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அல்லாஹ்வை படிக்கிற இந்த அம்சத்தை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம டீடைல்டா இன்னும் பார்க்க போறோம். இப்ப அல்லாஹ்வை அறியறது 2 விஷயத்துல அறியலாம்னு சொல்றாங்க. இப்ப அது என்ன 2 விஷயம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்கறது மூலியமா நம்ம அல்லாஹ்வை அறியலாம், 2வது குரான் மூலியமா நம்ம அல்லாஹ்வை அறியலாம். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய படைப்புகள் வழியா நம்மள எப்படி அல்லாஹ்வை அறியலாம்னா, நம்ம கண் திறந்து பார்த்தாலே போதும். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு அல்லாஹ் யாருன்னு நம்மளுக்கு புரியும். இப்போ அவன் படைச்ச வானம், பூமி, சந்திரன், சூரியன், மலை, நெருப்பு, காற்று, மிருகங்கள், பறவைகள், செடிகள், கொடிகள், மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய முத்திரை, அல்லாஹ்வுடைய சீல் இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட் தான். மனுஷனால அல்லாஹ் சொல்றான்ல, ஒரு ஈய கூட நம்மளால படைக்க முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அவன் அவ்வளவு அழகா படைச்சிருக்கான், எல்லாத்தையும் படைச்சிருக்கான், பராமரிச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் அவனுடைய ஆற்றல் அவ்வளோ பெரியது. நம்ம பார்க்க சிந்திக்க 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 நம்மனால அவனை நம்ம இது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவனுடைய எதுவுமே இதுவே எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு அவனுடைய படைப்பு, அவனுடைய ஆற்றல், வல்லமை எல்லாம் அவ்வளவு பெருசு. நம்ம கண் திறந்து பார்த்தா போதும் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் நம்மளுக்கு புரியும். இது வழியா நம்ம அல்லாஹ்வை அறியலாம். 2வது குரான் மூலியமா அல்லாஹ்வை அறியலாம்னு சொல்றாங்க. குரான்ல நிறைய 5 விதமான வசனங்கள் இருக்கு. இந்த 5 விதமான வசனங்கள் மூலியமாக நம்ம அல்லாஹ் அறியலாம். இப்போ ஃபர்ஸ்டா எதுனா, அவனை பற்றி அவனே சில வசனங்கள்ல சொல்றான். சோ அதன் மூலியமாக அவனை அறியறது. 2வது குரான்ல அல்லாஹ் அவனை வணங்க சொல்லி கட்டளையிடுறான். அந்த வசனங்கள் மூலியமாக அல்லாஹ்வை அறியறது. 3வது அல்லாஹ் நம்மளை ஏவி இருக்கிற ஏவல்கள் மூலியமாக அல்லாஹ்வை அறியறது. 4வது நல்லவங்களுக்கு நற்காரியம் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மூலியமாக அல்லாஹ்வை அறியலாம். 5வது தீயவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை மூலியமாக, மோசமான தண்டனைகள் மூலியமாக அல்லாஹ்வை அறியலான்னு 5 விஷயத்து மூலியமாக அல்லாஹ் அறியலாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ முதலாவதா அல்லாஹ் அவனை பற்றி அவனே சொல்லக்கூடிய வசனங்கள். அவன் யாரு, அவனுடைய என்ன செய்யறான், அவனுடைய பெயர்களை குறிச்சு, அவனுடைய பண்புகளை குறிச்சு, அவனுடைய ஆற்றல்களை குறிச்சு, இது எல்லாம் நம்மளுக்கு குரான் மூலியமாக, நம்மளுக்கு வசனங்கள் மூலியமாக நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லிடுறான். சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. இது மூலியமா நம்ம அல்லாஹ் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதுல நம்மளுக்கு ஈஸியா புரியுது. அல்லாஹ் நம்மள பார்க்கிறான், நம்மள எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான்னு நம்மளுக்கு புரியுது. ஆனா இதுலயே நம்ம ரொம்ப ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியும். அவன் எதை பார்க்கிறான், அவன் எதெல்லாம் பார்க்கிறான், அவன் எப்படி பார்க்கிறான், பார்த்து அவன் என்ன செய்ய போறான், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு புரியுது. இந்த கேள்விகளுடைய பதில் நம்மளுக்கு தெரிய 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 என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை மாறும். இப்போ நான் அவன் எப்படி பார்க்கிறான், அவன் பார்த்து என்ன செய்ய போறான், இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய கருத்து கிடைக்குதுல்ல. அவன் இதை பார்த்து நம்மளுக்கு என்ன செய்ய போறான், நம்மளுக்கு கூலி வழங்க போறான், இல்ல நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு தண்டனை கொடுக்க போறான். இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன ஆகும், நம்ம அல்லாஹ் பற்றிய புரிதல், அல்லாஹ் மேல இருக்கிற அச்சம் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், அதிகரிக்க செய்யும்.
சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வசனங்கள், எவ்வளவு நூற்றுக்கு மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் வந்து அவன் வந்து சொல்லி காட்டுறான். சோ இதன் மூலியமா வந்து நம்ம வந்து அவனை வந்து தெளிவா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 34வது அத்தியாயத்துல 1-2 வசனங்களை பாருங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, அல்ஹம்துலில்லாஹில்லதீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, வானங்களிலும் பூமியிலும் எல்லாம் அவனுக்கே உரியது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், வானத்திலும் பூமியிலும் எல்லாம் அவனுக்கு தான் உரியது. எதுவுமே வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், என்னுடைய வீடு, என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஃபேமிலி எல்லாம் எந்த நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இது எல்லாம் அவனுக்கே உரியது. இது வந்து நம்மளுக்கு வெறும் என்ன சொல்ற, நிர்வாகிக்கிற பொறுப்பு, நம்மள வெறும் மேனேஜர் நிர்வாகிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான், அவன் கேட்டா நம்ம கொடுத்துடணும். இந்த மாதிரிதான் அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாம் அவனுக்கு தான் சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க, வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাতি வஹுவல் ஹகீமுல் கபீர். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலயும் அவனுக்கு தான் எல்லா புகழும் அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளன்னைக்கும் அவனுக்கே எல்லா புகழும். அவன் ஹக்கீமா இருக்கிறான், கபீரா இருக்கிறான்னு சொல்றான். ஹக்கீம்னா என்ன, அவன் வந்து ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறான்னு சொல்றான். இப்ப இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் வந்து அவனுடைய செயலை சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய புகழ பேசிட்டான், அல்லாஹ்வுடைய பண்பு ஹக்கீமன் பேசிட்டான், அல்லாஹ்வுடைய பெயர் வழியாக கற்றுத்தரக்கூடிய பண்புகளையும் பேசிட்டான், கபீரா இருக்கிறேன்னு சொல்றான். இப்ப அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور. பூமிக்குள்ள என்ன போகுதுன்னு அவனுக்கு தெரியுது, பூமிக்குள்ள இருந்து என்ன வருதுன்னு அவனுக்கு தெரியுது, வானத்துல இருந்து என்ன இறங்குது அவனுக்கு தெரியுது, வானத்துல எது ஏறுது அவனுக்கு தெரியுது. அவன் நிகரற்ற அன்புடையவனாகவும் நிகரில்லாமல் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சொல்றான். சோ இதை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் புரியுது பாருங்க. அல்லாஹ் வந்து நம்ம விதைக்கிறோம் விதை, அது அவனுக்கு தெரியுது, அதுல இருந்து வரக்கூடிய மரங்கள் அவனுக்கு தெரியுது, வானத்துல இருந்து என்ன இறங்குது, எவ்வளவு விஷயங்கள் இறங்குது, மலை, இன்னும் என்ன மலக்குமார்கள், எவ்வளோ விஷயங்கள் இறங்குது, அது எல்லாம் அவனுக்கு தெரியும். அது என்ன ஏறுது அதுவும் அவனுக்கு தெரியுது. சோ எவ்வளோ அவனுடைய ஞானம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவனா இருக்கான், நன்கு எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் அவன் அறிஞ்சவனா இருக்கான். சோ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து நம்மளுக்கு புரியும், அவனுடைய வல்லமை நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து அவனை வந்து நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சு அவனை அஞ்சி நடக்கக்கூடியவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ரெண்டாவதா வந்து அல்லாஹ் வந்து அவனை வணங்க சொல்லி அல்லாஹ் வந்து கட்டளை இடுகிறான். அல்லாஹ் வந்து அவனை வணங்குமாறு ஆர்டர் போடுறான், அதற்குரிய காரணமும் சொல்றான். சோ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது இது மூலியமாகவும் நம்ம அல்லாஹ் வந்து அறியலாம். இப்போ நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம எழுப்பும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியும். ஏன் வணங்கணும், எதுக்கு வணங்கணும், வணங்குவதற்கு தகுதி அவனுக்கு என்ன இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய பதில்கள் கிடைக்கும். இந்த பதில் மூலியமாக நம்ம வந்து அல்லாஹ் வந்து நல்லா அறிய முடியும். இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏன் அல்லாஹ் தான் வணங்கணுமா, வணக்கத்திற்குரிய வேற யாருமே இல்லையா? சிந்திச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி யாருக்குமே அந்த தகுதி இல்லை. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்க்கு தான் அந்த தகுதி இருக்கு. அப்போ அவன் எவ்வளவு பெரியவன், அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு நம்மளுக்கு புரியும். அப்புறம் வந்து எதுக்காக வணங்கணும், ஏன் வணங்கணும், இந்த கேள்வி நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு 1000 பதில்கள் கிடைக்கும். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்காக நான் வணங்கணும், இப்போ வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும். எவ்வளோ பேர் உட்கார முடியாம படுக்கையா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த உட்காரோடைய அருமை வந்து அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து எல்லாம் நம்ம பாக்குறோம், நம்ம வந்து பேசுறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என் வாயில வந்து எச்ச சுரக்குது, இந்த எச்ச வந்து சுரக்கலன்னா என்ன ஆயிடும், நம்மளால அப்படியே வறண்டு போயிடுவோம். ஆனா அல்லாஹ் வந்து கரெக்டா எச்ச வந்து சுரந்துட்டு இருக்கு, கரெக்டா அதிகமாவும் இல்ல கம்மியாவும் இல்ல, கரெக்டா சுரந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி இப்ப பாருங்க, நம்ம உறுப்புகள் வந்து நம்ம ஒழுங்கா செயல் பண்ணிட்டு இருக்கு. நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கும் போது கூட என்னுடைய ஹார்ட் வந்து அங்க பம்ப் பண்ணிட்டு இருக்கு பிளட்ட. அப்புறம் நான் வந்து சுவாசிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு, என்னுடைய வயிறுல வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு நம்ம நன்றி செலுத்தணும் அல்லாஹ்க்கு. அதுவே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா நம்ம என்ன ஆயிடும், அப்படியே நில குலைஞ்சு போயிடும். ஒரு தலைவலி வந்தா என்ன ஆயிடுது, நம்மளுக்கு அப்படியே நம்ம வந்து இதுதான் என்னவோ பெரிய வலி மாதிரி நம்மளுக்கு ஆயிடுது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு நல்லபடியா வச்சிருக்கான், அல்லாஹ்க்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் என்னை எவ்வளவு நல்லபடியா இது பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது அப்ப அல்லாஹ்வுக்கு ஏன் வணங்கணுங்கிறது பதில் கிடைக்கும். அப்போ வந்து வணக்கத்திற்குரியவன் தகுதியானவன் அவன் மட்டும்தானே நம்மளுக்கு புரியுது. குறிச்சி வந்து அல்லாஹ் வந்து 6வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ذَلِكُمُ رَبُّكُمْ لَا إِلَهَ إِلَّا هُوَ. அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. خَالِقُ كُلِّ شَيْءٍ فَاعْبُدُوهُ. அவன் ஒவ்வொன்றையும் அவனை படைச்சிருக்கின்றான், எல்லாத்தையும் அவன் தான் படைச்சிருக்கான், எனவே அவனை வணங்குங்கள். وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ. அவன் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். சோ இதுல அல்லாஹ் வந்து தெளிவா சொல்லிட்டான். அவன் வந்து வணங்க சொல்லி அவன் கட்டளையிடுறான். அப்புறம் வந்து அவன் வணங்குறதுக்காக காரணமும் சொல்றான். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான், ஏன்னா அவனை வணங்கு. அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். அல்லாஹ் வந்து அதற்குரிய காரணத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் வந்து எல்லாத்தையும் பொறுப்பாளனாக இருக்கிறான், அவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. சோ வந்து இந்த மாதிரி அவனுடைய வசனங்கள், அவன் வணங்க சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம சிந்திச்சு பார்க்க மூலியமாவும் அல்லாஹ் வந்து நம்ம வந்து அறியலாம். அவனுடைய வல்லமை, ஆற்றல் எல்லாம் அவங்களுக்கு புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதாக அல்லாஹ் வந்து ஏவல் விளக்கங்களை கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த வசனங்கள் மூலியமாக கூட அல்லாஹ் வந்து அறியலாம். அல்லாஹ் வந்து நல்லதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, அல்லாஹ் வந்து கெட்டதை விட்டு தடுக்க சொல்லியிருக்காரு. அதுல நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு, இது மூலியமாவும் அல்லாஹ் அறியலாம். இப்ப நம்ம வெறும் கட்டளையா, இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு பார்த்தா இது வெறும் கட்டளை தான். இப்ப வந்து அல்லாஹ் வந்து என்ன தொலை சொல்லியிருக்காரு, நான் தொழுறேன். என்ன நோன்பு வைக்க சொல்லியிருக்காரு, நான் நோன்பு வைக்கிறேன். என்ன நீதியா நடக்க சொல்லியிருக்காரு, நான் நீதியா இருக்கிறேன். அண்டை வீட்டார்கிட்ட வந்து நல்ல விதமா நடக்க சொல்லியிருக்காரு, நான் நல்ல விதமா நடக்கிறேன். இது வெறும் கட்டளையா பார்த்தா இது வெறும் கட்டளை தான். ஆனா நம்ம இதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற ஹிக்மா வந்து நமக்கு புரியும். இப்ப அல்லாஹ் வந்து நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, எனக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, எனக்கு எதெல்லாம் கெடுதியோ எதெல்லாம் எனக்கு தீங்கு விளைவிக்குமோ அதெல்லாம் விட்டு நான் என்ன தடுக்க சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது நம்ம அல்லாஹ் புரியும். அல்லாஹ் எவ்வளவு நல்லவன், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுடையவன், அல்லாஹ் நான் நல்லா இருக்கணுங்கிறதுல எவ்வளவு அக்கறை இருக்கு. அவனை விட அக்கறை உள்ளவன் அவனை தவிர வேற யாருமே என்ன அந்த அளவுக்கு அக்கறை கொள்ள மாட்டாங்க. நான் தப்பு செய்யறதுல இருந்து அவன் வந்து நான் என்ன தடுக்கிறான், நான் தப்பவா போயிடக்கூடாது, நான் தப்பான பாதையில போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை என்ன காத்து கொண்டே இருக்கான். எப்படியாவது ஒரு சோதனை மூலியமாவோ இல்ல என்ன தண்டனை கொடுத்தோ என்ன வந்து என்ன பண்றான், அவன் பக்கம் மறுபடியும் திரும்ப வைக்கிறான். இது வந்து நம்மளுக்கு புரிய வரும். இப்போ ஒரு குழந்தை வந்து 5வது மாடியில இருந்து மேல இருந்து குதிக்கணும்னு சாகசம் பண்ணோம்னு நிக்குது. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, குதிக்கிட்டோம் குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லி விட்டுருவாங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து எப்படியாவது தடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்கள சொல்லி புரிய வைப்பாங்க. சொல்லி புரிய வைக்கலன்னா என்ன பண்ணாங்க, அடிச்சாது அந்த குழந்தைய வந்து எப்படியாவது அந்த 5வது மாடியில இருந்து குதிக்காம இருக்கணும்னு சொல்லி எப்படியாவது தடுப்பாங்க. இப்போ இங்க வந்து அடிக்கிறது வந்து கருணைக்கு எதிரானது இல்ல. இப்போ இந்த சமயத்துல இருந்து என்ன பண்ணும், அடிச்சுதான் அந்த குழந்தைய புரிய வைக்கணும்னா அடிச்சுதான் புரிய வைக்கணும். இது வந்து இங்க கருணை வந்து அடிக்கிறது தான் இங்க கருணை. சோ இதே மாதிரிதான் அல்லாஹ் நம்மள வந்து பாதுகாத்துட்டு இருக்கான். நம்ம வழி தவற போக கூடாது, நம்மள வந்து கெட்ட வழியில போயிடக்கூடாது, அவன் பக்கமே திரும்பி இருக்கணும்னு சொல்லி எப்படியாவது அவன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான், முயற்சி எடுத்துட்டே இருக்கான்.
அவன் சோதனை கொடுத்தோ இல்ல நம்மளுக்கு நல்ல அடி கொடுத்தோ பனிஷ்மெண்ட் கொடுத்தோ எப்படியாவது அவன் பக்கம் திரும்பிடக்கூடாது, திரும்பணும்னு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இது மூலியமா அவன் எவ்வளவு கருணையாளன்னு நம்மளுக்கு புரியும். அவன் வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல எப்படி அன்பு செலுத்துறாங்களோ அதை விட அதிகமா நம்ம மேல அன்பு செலுத்தி அவன் பக்கம் திரும்பணும்னு அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இத குறிச்சு ஒரு வசனத்தை பார்க்கலாம். 16வது அத்தியாயம் 90வது வசனம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ இத்தாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுகும் லஅல்லகும் ததக்கரூன். அல்லாஹ் நீதியையும் நன்மையையும் செய்வதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டி கட்டளையிடுகிறான். கேடானதை தீமைகளை வரம்பு மீறுதலை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான். நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து நம்மள வந்து தீமையில இருந்து நம்மளை தடுத்திருக்கான். எதெல்லாம் நம்மளுக்கு கெட்டதோ அதை விட்டு எல்லாம் அல்லாஹ் வந்து தடுத்திருக்கான். நன்மை வந்து செய்ய சொல்றான். சோ இதுல இருந்தே நம்மளுக்கு வந்து அல்லாஹ் எப்படியாப்பட்டவனுங்கிறது நம்மளுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அல்லாஹ் வந்து எவ்வளவு நல்லவன், நான் நல்லா இருக்கணுங்கிறதுல அல்லாஹ்க்கு எவ்வளவு அக்கறை இருக்கு, அவன் எவ்வளவு கருணை மிக்கவன் சொல்லி நம்மளுக்கு புரிய வருது. 4வதா நல்லவர்களுக்கு நற்காரியம் செய்கிறவங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுக்கிற பரிசு, ரிவார்டு, வாழ்க்கையில கிடைக்கிற வசதிகள், வாய்ப்புகள், மறுமையில கிடைக்கிற கூலிகள், நன்மைகளுக்கு கிடைக்கிற பிரதிபலன்கள், அதன் வழியாக கூட அல்லாஹ் வந்து அறியலாம். இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன் அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கறதுக்கு, இதை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது கூட அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியும். அல்லாஹ் வந்து நம்ம ஒண்ணுமே நம்ம செய்யறது இல்ல, அல்லாஹ் ஆனா நம்மளுக்கு என்ன கொடுக்குறான், சொர்க்கத்தை கொடுக்குறான். அதுவும் எப்படியாப்பட்ட சொர்க்கம், நிரந்தரமான சொர்க்கம். இது வந்து இத குறிச்சு அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்றான் பாருங்க. 2வது அத்தியாயம் 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இறைவனை நம்பி நல்ல காரியம் செஞ்ச மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் நிறைய தோட்டங்களை கொடுப்போம், அதுக்கு கீழே வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறன. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கன் காலு ஹாதல்லதீ ருஸிக்னா மின் கப்லு வஉது பிஹி முதஷாபிஹா வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரஹ். அதுல இருந்து வந்து அவங்களுக்கு உணவுகள், கனி வர்க்கங்கள் வந்து கொடுக்கப்படும். ஒரு தடவை கொடுக்கப்படும் போதெல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்பதானே இதை சாப்பிட்டேன். அப்ப சொல்லப்படும், இல்ல நீங்க மறுபடியும் சாப்பிடுங்க, இது சாப்பிட்டு பார்த்தா அது வந்து வேற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும், ஆனா வேற மாதிரி இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அதுவும் பரிசுத்தமான ஜோடிகளும் அங்க இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், வஹும் ஃபீஹா ஹாலிதூன், அங்க வந்து நிரந்தரமாக இருப்பார்கள்னு அல்லாஹ் சொல்றான். இது வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது? முடிவே இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான அங்கே கிடைக்கிற கனி வர்க்கங்கள் நிரந்தரமா கிடைக்க போகுது, நிரந்தரமா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போகுது, நிரந்தரமா எல்லா விஷயமும் நிரந்தரமா இருக்க போகுது. இது வந்து ஒரு வருஷத்துல முடிய போறது இல்ல, 1000 வருஷம் இல்ல, 5000 வருஷம் இல்ல, 1 கோடி வருஷம் இல்ல, நிரந்தரமா அதுக்கு மேல அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. சோ இதுக்காக நான் என்ன பண்ணேன் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே அங்கே பண்ணலையே. இப்படி கொடுக்குறானே, இவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அல்லாஹ் பத்தி இன்னும் அவன் மேல இன்னும் அன்பு வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் வந்து ஃபுல்லா 100% அல்லாஹ்க்கு மாறு செய்யாம நடந்தா கூட இதுக்கு வந்து ஈடு செய்ய முடியாது. இப்போ அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வந்து என்னுடைய அமல்களை கொண்டு நான் சொர்க்கம் போக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க இவ்வளவு செய்றீங்க நீங்களுமா? அப்போ கேட்டாங்க, அப்ப சொன்னாங்க, ஆமா நானும்.
அல்லாஹ்வுடைய அருள்னால மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நான் சிந்திச்சு பார்க்கணும், எனக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறானே, அப்ப அவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான், அவன் எவ்வளவு நம்மள நேசிக்க கூடியவனா இருந்தா இப்படி கொடுக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்தையும் ஒருத்தங்களுக்கு நல்லது செஞ்சா அதுக்கு பிரதிபலனா அவங்க அதுக்கு அதுக்கு அதே மாதிரி செய்வாங்க, இல்ல அதுக்கு மேல கொடுப்பாங்க. இங்க அல்லாஹ் நிரந்தரமா கொடுக்குறான். இந்த மாதிரி யாருனால கொடுக்க முடியும்? என்னுடைய படைச்ச ரப்பனால மட்டும்தான் பண்ண முடியும். என்ன அவ்வளோ நேசிக்கிறான், என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கான், என்னை எப்பவுமே என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றான். நீ ஒரு அமல் செஞ்சா அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்கு பகரமாக 10ல இருந்து 700 மடங்குக்கு மேல அல்லாஹ் தரானா நம்ம நியத்தை பொறுத்து. சோ எப்படியாப்பட்ட என்னுடைய ரப்பன், அவனுடைய கூலிகள், அவன் என்னென்ன பண்றான்னு சிந்திக்கும் போதே அவன் மேல இருக்கிற மதிப்பு நம்மளுக்கு அதிகரிக்கும். இதெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கிற வாழ்க்கை வசதிகள், வாய்ப்புகள், நம்ம நன்மைகள், பிரதிபலன்கள், கூலிகள், இதுல இருந்தெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை அறியலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப 5வதா தீயவர்கள் கெட்டவர்களுக்கு கொடுக்கிற அழிவுகள், மோசமான தண்டனைகள், இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கிற என்ன சொல்ற தண்டனைகள், இதன் மூலியமாக இந்த வசனங்களை படிக்கிறது மூலியமா கூட நம்ம அல்லாஹ் அறியலாம். இப்ப அல்லாஹ் ஒரு பக்கத்தை மட்டுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு போடல, மறுபக்கத்தையும் அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொல்றான், தொலைச்சின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொல்ற, ஏமாளின்னு நினைச்சீங்களா? சும்மா சும்மா அள்ளி அள்ளி தரதுக்கு அவன் கொடுப்பான், கரெக்டா கொடுப்பான், எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பான். ஆனா நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அல்லாஹ்க்கு மாறு செய்யும் போது அவன் என்ன சொல்றான்னா, அவன் அவ்வளவுதான், சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் தொலைச்சின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் அவ்வளவுதான், இம்மையிலயும் அவங்களுக்கு வேதனை இருக்கு, மறுமையிலயும் அவங்களுக்கு வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன பண்றோம்னா, அல்லாஹ் கருணையால நல்லா மன்னிப்பான்னு சொல்லி அப்படியே நம்ம என்ன பண்றோம், தப்பு செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம அந்த மறுபக்கத்தை சிந்திச்சு பாக்குறது இல்ல. அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படி தண்டிக்க கூடியவன், அவனை மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது. அவன் நிரந்தரமான, அதுவும் நரகம் சொல்றான், நிரந்தரமான நரகம் சொல்றான். எப்படி சொர்க்கம் நிரந்தரமான சொர்க்கம் சொன்னானோ நிரந்தரமான நரகம்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ ஒரே ஒரு நம்ம கையில நம்ம நெருப்பு பட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுதா? தாங்க முடியறது இல்லையே. இது நல்லா நிரந்தரமான நரகம்னு சொல்றான். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் எவ்வளவு கடுமையானவன்னு நம்ம சிந்திக்கணும். நான் ஒரு தப்பு செய்யும் போது அல்லாஹ் கடுமையானவன்னு இந்த நினைப்பு எனக்கு வரணும். இதை குறிச்சு நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். 22வது அத்தியாயத்துல 42வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். இது எதை குறிக்குதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிச்சாங்கல்ல, அப்போ அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்போ அல்லாஹ் அவரை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவருடைய என்ன சொல்றது, மனசுக்கு மருந்து போடுற மாதிரி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குனாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நீங்க மட்டும் பொய்ப்பிக்கப்படல, அல்லாஹ் சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் அவர்கள் பொய்ப்பிச்சாங்க. நூஹின் சமுதாயமாகட்டும், இல்ல ஆதின் சமுதாயமாகட்டும், இல்ல சமூதின் சமுதாயமாகட்டும், இப்ராஹிம் சமுதாயம், லூத்தின் சமுதாயம், மத்யனின் சமுதாயம், மூசா நபியும் பொய்ப்பிக்கப்பட்டாருன்னு அல்லாஹ் சொல்றாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, فَأَمْلَيْتُ لِلْكَافِرِينَ ثُمَّ أَخَذْتُهُمْ فَكَيْفَ كَانَ نَكِيرٌ. நான் இந்த காஃபிர்களுக்கு டைம் கொடுத்தேன், வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், திருந்துவாங்க, சரி பண்ணிடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன். திருந்தாத நாள் பிடிச்ச ஒரு புடி எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் நம்மள பார்த்து கேக்குறான். அல்லாஹ் என்ன கேக்குறான், فَكَيْفَ كَانَ نَكِيرٌ, எப்படி இருந்துச்சுன்னு புடின்னு நம்மள பார்த்து கேக்குறான். இது யாருனால கேட்க முடியும்னா, அந்த மாதிரி அவர் வேதனை செஞ்சதுனாலதான் அல்லாஹ் நம்மள நோக்கி கேக்குறான். அவங்க என்ன ஆனாங்க, அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, فَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ فَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُعَطَّلَةٍ وَقَصْرٍ مَشِيدٍ. எத்தனையோ கிராமங்கள், ஊர்கள் அழிச்சிட்டோம். அவங்க அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க, எல்லாம் அப்படியே முகடுகள் மீது சாஞ்சு விழுந்து கிடக்குது, கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன.
கவனிப்பாரற்ற கோட்டைகள். அப்படியே அப்படி வாழ்ந்தவங்க இப்போ சின்ன பின்னம் ஆயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சோ எப்படி அவங்கள அழிச்சான்னு பாருங்க. அல்லாஹ் வந்து எவ்வளோ எப்படி தண்டிப்பான் இதை யோசிச்சாலே நம்மளுக்கு தெரியுது. இந்த ஆயத்துகள் மூலியமா அல்லாஹ் வந்து எவ்வளவு தண்டனைக்குரியவன், அல்லாஹ் எப்படி தண்டிப்பான் நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது அல்லாஹ் மேல இருக்கிற அச்சம் வந்து நம்மளுக்கு வரும். அல்லாஹ் மேல எப்படி வந்து அல்லாஹ் கருணை மிக்கவனோ அதே மாதிரி அல்லாஹ் வந்து தண்டனையில வந்து அவனை மாதிரி யாருனாலும் தண்டிக்க முடியாது. இந்த சிந்தனை நமக்குள்ள இதுவும் நம்மளுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 விதமான வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து அல்லாஹ்வை அறிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம குர்ஆனை வந்து நம்ம இப்படி படிக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ்வை பத்தி புரிதல் வந்து நம்மளுக்கு அப்பதான் கிடைக்கும். அல்லாஹ்வை புரியும் போது நான் குர்ஆனை வந்து நம்மளுக்கு தெளிவா புரியும். குர்ஆன் மூலியமாக நம்ம அல்லாஹ்வை வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணையப்பட்டது. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போறோம், போயிட்டு வந்துட்டோன்னே தான் நம்மளுக்கு தெரியுது அந்த டாக்டர் வந்து பெருசியா ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ பேரை வந்து சரி பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி யாருனாலையும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டோன்னே தான் தெரியுது. இப்போ நான் முன்னாடி வந்து அந்த டாக்டரை வந்து வெறும் போய் ட்ரீட்மெண்ட் காட்டிட்டு வந்திருப்பேன், அவ்வளவுதான். அது பெரிய ஒரு அபிப்பிராயம்லாம் இருக்காது அந்த டாக்டர் மேல. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டோன்னே அந்த டாக்டரை நம்ம எப்படி பார்ப்போம்? அவனை பத்தி என்ன உயர்வா நினைப்போம். அவர் சொல்றது உடனே நம்ம ஏத்துப்போம். அவர் என்ன சொல்றது அவரை பத்தி அவ்வளோ நம்மளுக்கு ஒரு மதிப்பு வந்து ஏறி இருக்கும் நம்ம மனசுல. அதே மாதிரிதான் இப்போ வந்து நம்ம அல்லாஹ்வை தெரிஞ்சுக்க நான் வந்து அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலியமாக அல்லாஹ்வை தெரிய என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய மதிப்பு வந்து நம்ம மனசுல ஏறிட்டே போகும். நான் இது வரைக்கும் பார்த்த அல்லாஹ் வேற, இதுக்கு மேல நான் வந்து அல்லாஹ்வை நினைக்கிறது பார்க்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். என்னுடைய சிந்தனையே வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய புரிதல், அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்போம், அல்லாஹ் மேல அன்பு செலுத்தணும், அல்லாஹ் எப்படியாவது என்ன நேசிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் செய்யக்கூடியவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நம்ம குர்ஆன்ல வந்து இந்த 5 விஷயங்கள் மூலியமாக எப்படி வந்து அல்லாஹ் அறியலாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து குர்ஆன்ல வந்து இன்னும் சில வசனங்கள் இருக்கு. அங்கே வந்து அல்லாஹ்வே நேரடியா நம்மளுக்கு கட்டளையிடுறான், அவனை அறிஞ்சிக்குங்கன்னு, என் அறிந்து கொள் சொல்லி அல்லாஹ் வந்து நிறைய வசனங்கள் நம்மளுக்கு கட்டளையிடுறான். எப்படி வந்து நம்மளுக்கு தொழுகையை கட்டளையிடுறானோ, நோன்பு வைக்க கட்டளையிடுறானோ, மற்றவங்க கிட்ட நீதியா நடக்க சொல்றானோ, அண்டை வீட்டார்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், உற்றார் உறவினர்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், இது எப்படி எல்லாம் இதெல்லாம் கட்டளையிடுறானோ அதே மாதிரி அல்லாஹ் கட்டளையிடுறான், நீ வந்து என்னை அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை பாருங்க. 47வது அத்தியாயம் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், فَعَلَمْ أَنَّهُ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَاسْتَغْفِرْ لِذَنبِكَ. அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். என்ன சொல்றான்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து அறிந்து கொள்ளுன்னு கட்டளையிடுறான். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், உன் பாவத்திற்காக மன்னிப்பு கேளுன்னு அல்லாஹ் சொல்றான். இதுல வந்து இந்த வசனத்தை நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா, இதுல வந்து பாவ மன்னிப்புங்கிறது ஒரு செயல். இந்த செயல் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அறிவு தேவை. என்ன அறிவு? எதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் வந்து எதுக்காக நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னே எனக்கு இந்த அறிவு தேவை. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய விஷயம் நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து பார்க்கறான், அல்லாஹ் வந்து கவனிச்சுட்டு இருக்கான், அல்லாஹ் வந்து இது எல்லாம் நான் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் குறிப்பு எடுத்துட்டு இருக்கான். அல்லாஹ் வந்து இதை நாளைக்கு வந்து என்ன விசாரிப்பான். இந்த தப்புக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இந்த தப்பை கொண்டு எனக்கு வந்து தண்டனை கொடுப்பான். ஸோ இந்த புரிதல் எனக்கு இருந்தா மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்பேன். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு நாலேஜ் இருக்கணும், அதை பத்திய அறிவு இருக்கணும். இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்கு. நம்ம சில உதாரணங்களை பார்க்க போறோம். 5வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாகவும்
பெரும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான். அப்போ இந்த விஷயம் தெரியறதுனால எனக்கு என்ன லாபம்? இதனால பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறிடும். இப்போ நிறைய பேர் பாவம் செய்யறவங்க ஏன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது இல்ல? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் தான். நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், நான் அல்லாஹ்லாம் ஏன் மன்னிக்க போறான், இந்த ஒரு உணர்வு இல்லாததுனால தான் அவங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது இல்ல. இப்போ ஒருத்தவங்க தொழ ஆரம்பிப்பாங்க, ஒரு வக்து தொழுவாங்க, 2வது வக்து தொழுவாங்க, ஒரு நாள் தொழுவாங்க, அடுத்த நாள் தொழ மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் அவங்க யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தொழுனோமே, மறுபடியும் தொழ ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் என்ன ஆகும்னா மறுபடியும் தொழு கேட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோண வைப்பானா ஷைத்தான், நீ தொழுதான் ஒழுங்கா தொழணும், இல்லாட்டி நீ தொழாமலே இருந்ததுப்பா, இப்படி இருந்தா அல்லாஹ்க்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஷைத்தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவான். ஷைத்தானுக்கு என்னன்னா அவன் நேர் வழியில போகக்கூடாது, அதனால அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண வைப்பான். அதுவே எனக்கு அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கான், அல்லாஹ் கிருபை உள்ளவனா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன், நான் உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவேன். எவ்வளோ வாட்டி நான் தொழுகை விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லி மறுபடியும் நான் தொழ ஆரம்பிப்பேன். ஸோ இந்த விஷயம் தான் நம்மளுக்கு ஆழமா நம்ம மனசு இறங்கிடணும். இப்போ ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட என்ன பண்ணுது, சாக்லேட் கேட்கும். அவங்க அம்மா திட்டி நாளைக்கு வாங்கக்கூடாது அப்படி சொன்னா என்ன சொல்லும், எப்படியாவது அடம் பிடிச்சி வாங்கிடும். என்ன பண்ணும், திரும்பியும் அந்த கடைக்கு போகும்போது மறுபடியும் அந்த சாக்லேட் கேட்கும். திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுவோம், ஏன் கேக்குதுன்னா தெரியுது அவங்க அம்மா எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரிதான் என்னுடைய ரப்பு மன்னிக்கிறவன நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அவன் கண்டிப்பா நம்மள மன்னிப்பான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வின் பக்கம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா நம்ம ஆயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் 8வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்கள் எஜமானன் என்று தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வேற யாரும் நம்மளுடைய எஜமானன் இல்ல, அல்லாஹ் தான் நம்ம எஜமானன். அவனுக்கு தான் நம்ம அடிபணிஞ்சு நடக்கணும்னு தெரிஞ்சுக்குங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் பாருங்க 9வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது என்று தெரிஞ்சுக்குங்க. யாரும் அல்லாஹ் ஜெயிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் பாருங்க 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கடுமையா தண்டிக்கிறவன் என்று தெரிஞ்சுக்குங்க. இப்போ அல்லாஹ் ரொம்ப கடுமையா தண்டிப்பான், அவனை மாதிரி யாருமே தண்டிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு ஆர்டர் போடுறான், அல்லாஹ் நம்மளை தெரிஞ்சுக்க சொல்லி, அவனை அவனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்க சொல்லி, அவனுடைய பெயர்கள், அவனுடைய ஆற்றல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இடுறான். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையே மாறிடும். நமக்குள்ள இருக்கிற கவலைகள், துன்பங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். நம்மளுக்கு மன நிம்மதி, அமைதி கிடைக்கும். நம்ம சண்டை இல்லாமல் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை சண்டை இல்லாம நம்ம கழியும். அப்புறம் பொருளாதாரத்துல தன்னிறைவு கொஞ்சம் இருந்தா கூட என்ன ஆவாங்க, சுக்கூனா அவங்க தன்னிறைவா இருப்பாங்க. அப்புறம் இது மூலியமா இந்த பெயர்கள் தெரிய 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 அந்த கேரக்டரா நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கேரக்டராவே நம்ம மாறிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அர்ரஸாக்குங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர். அர்ரஸாக்னா என்னன்னா எல்லாம் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அவன் தான் டோட்டல் ப்ரொவைடர். இப்போ இது எனக்கு தெரிஞ்சா இந்த பெயர் மேல நம்ம நம்பிக்கை கொண்டா நான் ஏமாத்துவேனா, மற்றவங்களை ஏமாத்துவேனா? இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, என்கிட்ட ஒரு டேமேஜான பொருள் இருக்கு, அந்த டேமேஜான பொருள் நான் விற்பேனா, இது மூலியமா எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம விற்போமா? இல்லாட்டி பரவாயில்ல லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, நான் இந்த பொருள் நான் விற்க மாட்டேன்னு நான் இருப்பேனா? அப்போ எனக்கு இது அர்ரஸாக்குங்கிற நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எப்படியாவது பொய் சொல்லியாவது இந்த பொருளை நான் விற்க பார்ப்பேன். இது மூலியமா நான் லாபம் சம்பாதிக்க பார்ப்பேன். அப்போ எனக்கு இந்த பொய்யினாலதான் எனக்கு இது கிடைக்குது, எனக்கு சில வருமானம் கிடைக்குதுன்னு என் மைண்ட்ல இருக்கும். அதுவே இப்போ எனக்கு அர்ரஸாக்குங்கிறது நம்பிக்கை இருந்தா அப்ப என்ன பண்ணுவேன், அல்லாஹ் தான் எனக்கு உணவளிப்பான், நான் ஏமாத்த மாட்டேன். நான் இது நஷ்டமானா கூட பரவாயில்ல, அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான்,
அப்போ என்ன ஆயிடும், என் கேரக்டர் வந்து மாறிடும். நான் வந்து தப்பு செய்யக்கூடாது, நான் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி நான் மாறிடுவேன். இந்த மாதிரி ஒரு பெயர் அல்லாது நிறைய பெயர்கள் இருக்கு. அவன் மேல நம்ம நம்பிக்கை கொள்ள 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 என்ன ஆயிடும்னா நம்ம கேரக்டரே அப்படியே மாறிடுவோம். நம்ம அப்படியே சிறந்த மனுஷங்களா, இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக ஒரு மனுஷங்களா நம்ம மாறிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.